தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 57 அதிகாரம் 19 வசனம். உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் விதைகள் போல உள்ளது. அவைகளுக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்குது. எதிர்காலத்தில் நம்முடைய வார்த்தைகளின் கனியை தான் நாம் உண்போம். நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் உருவாக்குகிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஆக்கப்பூர்வமான அறிக்கைகளை நாம் செய்யணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் செழிப்பானவள், நான் ஆரோக்கியமானவள், நான் திறமையானவள், நான் ஞானமானவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி தினம் தினம் நீங்கள் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படி நாம் செய்யும்போது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்திசைந்து அறிக்கை செய்கிறோம். அதன் மூலமாக நல்ல விதைகளை விதைக்கிறோம். நாம் அடைய விரும்பும் நம்முடைய எதிர்காலத்திற்காக நாம் ஆயத்தமாகிறோம். இன்றைக்கு நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சிருக்கீங்களாங்கிறத நிச்சயப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை விடுதலையாக்கக்கூடிய மாறாத சத்தியமாகிய தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் நிரப்பி என்ன சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுடைய வாய் வழியாக நடத்தட்டும். இன்றைக்கு சரியான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தின் வெற்றிக்கான பாதையை போடுங்க. வெற்றிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தரப்போகிறமைக்காய் நன்றியப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும். அமேன். அப்பா, எங்களை விடுதலையாக்கக்கூடிய உம்முடைய சத்திய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாய் வார்த்தைகளை காத்து கொண்டு எங்களுடைய எதிர்காலத்துக்கென்று நல்ல விதைகளை விதைக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நான் மறைத்து கொள்ளுகிறோம். எங்களை உமக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சு காத்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு வழியை காண்பீங்கப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியங்கிறத அறிந்து கொள்ளுங்க. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நன்றி அப்பா. பெரிய கப்பலை அப்பா சின்ன சுக்கான் எப்படி கட்டுப்படுத்துகிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய நாவு தான் கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. எப்படி உங்கள் வாழ்க்கையை குறித்து நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசணுமோ அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பேசாமையும் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் உங்களை குறித்து வரணும்னு ஆசைப்படணும். யாராவது ஒருத்தங்க உங்களை ஏதாவது சபிச்சிட்டாங்கன்னா, உங்களை ஏதாவது எதிர்மறையாக பேசிட்டாங்க அப்படின்னா, ஐயோ இது நம்ம வாழ்க்கையில் பழிச்சிருமோன்னு நினச்சி பயப்படுறீங்க. ஆனால் நிறைய நாட்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து அவ்வளவுதான், நான் தோற்று போயிட்டேன், என்னால் முடியலை, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலை, என்னால் நடக்க முடியலை, கால் வலிக்குது, என்னுடைய பிள்ளைகள் அவ்வளோதான் போல், தோற்று போயிடும் போல், இப்படி நீங்கள் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக நீங்களே பேசுகிறீங்க. உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க உங்களை குறித்து 4 நல்ல வார்த்தைகளை பேசணும்னு எதிர்பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறதில்ல. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என் வாழ்க்கையை குறித்து நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவேன், தீமையான எதிர்மறையான வார்த்தைகளை நான் பேசவே மாட்டேங்கிற தீர்மானத்தை எடுங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்த நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அவங்க எதிர்காலம் எவ்வளவு நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் வார்த்தைகள் ஒன்றொன்றுக்கும் வல்லமை இருக்குது. அது விதைக்கிற விதை போல்
அது பெரிய விருட்சமாக வளர்றது மாதிரி உங்கள் வார்த்தைகள் வளர்ந்து உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க போகுது. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறதுனால ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு உருவாக்கும் வல்லமை இருக்குது. அதை புரிஞ்சிட்டு நீங்கள் பேசுங்க. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மட்டும் வர வைங்கப்பா. இதயம் முழுவதும் உம்முடைய வார்த்தைகள்னால நிரப்புங்கப்பா. இந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களால், நன்மைகளால், நல்ல நல்ல திட்டங்கள்னால இந்த பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது நிரப்பப்படுவதாக. ஆமென். அதன் நிறைவாக இவங்க வாய் நன்மையால் நிரப்பப்படுவதாக. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்றொன்றும் இவங்களுடைய நன்மைக்கான வார்த்தைகளாக இருக்கட்டும்ப்பா. ஆமென். பிசாசின் பொய்கள் அத்தனையும் மறைக்கப்படணும்ப்பா. வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா, சாதகமாக்குங்கப்பா. பலவீனங்களை உண்டு பண்ணும் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டுகிறோமப்பா, அப்புறப்படுத்துகிறோமப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும்ப்பா. எதிர்காலத்தை குறித்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் நீங்கட்டும் அப்பா. இதுவரைக்கும் உதவி செய்த நீங்கள் இனிமேலும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போகிறீங்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நீர் எவ்வளவு நல்லவருங்கிறத ருசித்து பார்க்கட்டும்ப்பா. ஆமென். உம்மை தியானிக்கிறது, உம்முடைய வசனத்தை வாசிக்கிறது அப்பா, உங்ககிட்ட பேசுகிறது தான் உலகத்திலேயே மிக சந்தோஷங்கிறத இந்த பிள்ளைகள் கண்டு கொள்ளட்டும் அப்பா. உண்மையான சந்தோஷம் அப்பா உமக்குள்ள இந்த பிள்ளைகள் அடையட்டும் அப்பா. உம்முடைய சமாதானம் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.